அதிகாரம் பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் பெற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் அல்லது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கக்கூடியதான அந்த தன்மை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இதை திருச்சபை என்ன செய்யலைன்னா கட்டாயப்படுத்தலை. நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை, கட்டாயப்படுத்தலை. மாறாக அவர்களாகவே என்ன செஞ்சாங்கன்னா செயல்பட ஆரம்பித்தார்கள். சில நேரங்களில் சபையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு எதிர்பாராத ஒரு மரணம், எதிர்பாராத ஒரு வியாதி, ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வருது. இது போன்ற காரியங்களில் திருச்சபையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன செய்யணும்னா இருக்கணும். இவங்க ஆதி திருச்சபை அளவுக்கு நம்ம போகவே முடியாது ஒரு காலத்துலையும். ஏன்னா அவங்க சகலத்தையும் விற்று, இருந்ததெல்லாம் வீடுகளையும் காணி ஆட்சிகளையும் விற்று, ஆஸ்திகளை விற்று அதை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. யாருக்கு வேணுமோ என்ன செய்யுங்க, எடுத்துக்கங்க. சரி, ஏன் அப்படி அந்த அளவுக்கு போனாங்க? எதனால் அந்த அளவுக்கு போனாங்க? காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று கொண்டு வந்து ஆலயத்தில் வச்சுட்டாங்க. அதை வேணுங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு கடன் இருக்கும், அதனால் ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கும், அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஒரு அழுத்தத்தில் இருந்திருப்பாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான்னா சபையிலேருந்து வாங்கிட்டு போய் கடன் அடைச்சி நிம்மதியாக உட்காந்து, அதாவது எப்படின்னா ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் ஆனதினமும் தரித்திருந்து, எனக்கு ஆசை தான், எனக்கும் டெய்லியும் சர்ச்சில் வந்து உட்காரணும்னு ஆசை தான், ஆனால் சூழ்நிலை முடியலை அப்படிங்கிறவன் என்ன செய்கிறான்னா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு என்ன செய்கிறான், உட்காரான். சரி, எதனால அந்த அளவுக்கு போனாங்க? இதையெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படிதான் நம்ம என்ன சொல்லணும். எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வருகைங்கிறது இருதயத்தில் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது நம்ம எதையும் கொண்டு போக போகிறது கிடையாது, நம்ம இங்கேயே இருக்க போகிறது கிடையாது. ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்குது. அந்த வருகையில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போதும். வருகையில் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டால் போதும். அவங்களுடைய ஒரே தாட் அப்படிங்கிறது எதை பற்றி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டோடைய வருகையில் என்ன செஞ்சிடணும், போயிடணும், போனால் போதும், அவருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டா போதும். ஸோ அந்த ஒரே தாட்டில் தான் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. நம்ம வருகையின் தாட்டில் இருக்கிறோமா? வருகை எப்போ எப்போ வரும்? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை இன்னும் 24 மணி நேரத்தில் ஆண்டுடைய வருகை இருக்குமானால், இப்போ என்ன மணி? 6:15. நாளைக்கு 6:15க்கு ஆண்டுடைய வருகை அப்படின்னா என்ன செய்வீங்க? சர்ச்சிலே இருந்து போட்டு அழுது எப்படியா கூப்பிட்டு போயிருங்க. சரி, அப்போ என்ன செய்வோம்? உட்காந்து ஆண்டு சமூகத்தில் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தை கூட என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம். வேலைக்கு போக மாட்டீங்க, லீவு. ஸ்கூலுக்கு லீவு. ஒரேடியாக என்ன செய்வோம்? சர்ச்சு. வீட்டுக்கும் போக மாட்டீங்க, சர்ச்சு தான். சரி, இந்த கொஸ்டினை மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லி அவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ, உங்களுக்கு இருக்கிறது 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டோடைய வருகை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்னதான பதில். இந்த கொஸ்டினை அவங்க பலர்கிட்ட கேட்குறாங்க. பல பேர்கிட்ட கேட்குறப்போ அநேகர் சொன்ன பதில் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன பதிலாக தான் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரமும் நம்ம முழங்காலே நின்று கண்ணீர் வடித்து
ஆண்டவரோடு ஒப்புரவாகி எல்லாத்தையும் அறிக்கையிட்டு எப்படியாவது என்ன செய்யுங்கன்னா என்னை அந்த வருகையில் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஒரு சிலர் மாத்திரம் என் குடும்பத்தோட நான் உட்கார்ந்து நேரம் செலவு பண்ணி என் குடும்பத்தோட நான் அழுது ஒப்புரவாகி நான் குடும்பமாக என்ன செய்வேன், போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ அவரு சொன்னாரா, நாளைக்கு இந்நேரமா 24 மணி நேரமா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. நாளை காலையில் 5 மணிக்கு எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போய் என்ன செய்வேன்னா பிரசங்கம் பண்ணணும். க்ளவுசெஸ்டர் அங்கே எனக்கு கூட்டம் இருக்குது, அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு பிறகு டியூக்ஸ்பரி என்கிறதான இடத்துல மறுபடியும் ஒரு கூட்டம் இருக்குது, அங்கே போய் என்ன செய்வேன், பிரசங்கம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மதியம் மறுபடியும் ட்ராவலில் இருப்பேன். ஈவினிங் வந்து என் சபை மக்களை எல்லாம் பார்ப்பேன். நைட்டு எனக்காக ஒரு பாஸ்டருடைய வீட்டில் டின்னர் என்ன செய்கிறாங்க, ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. அங்கே போய் என்ன செய்வேன்னா நான் சாப்பிட்டுட்டு நைட்டு திரும்ப 10 மணிக்கு என்ன செய்வேன், என் வீட்டுக்கு போவேன். அவங்க 12 மணி டு 12 மணி அப்படி டைம் கேட்டிருக்கிறேன். ஸோ நான் போயிட்டு என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஆண்டோடைய வருகையில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொன்ன ஒரே ஒரு இடத்துல கூட நான் முழங்கால் போட்டு அழுது ஆண்டவர் கூட ஒப்புரவாகி இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யலை, பயன்படுத்தலை. ஆக்சுவலாக ரொட்டீன் ஒர்க்கு தான். நான் காலையில் இங்கே கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணணும், மறுபடியும் மதியம் ட்ராவல் பண்ணணும், ஈவினிங் ஒரு கூட்டத்தில் ப்ரேயர் நடத்தணும், அதுக்கப்புறம் நைட்டு அந்த பாஸ்டர் வீட்டில் டின்னர் போகணும். இன்றைக்கி நைட்டு நான் போய் தூங்கிடுவேன், காலையில் எந்திரிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், கூட்டத்துக்கு போவேன். மறுபடியும் நாளைக்கு நைட்டு போய் நான் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வேன், ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நான் ஜெபத்திலே இருப்பேன்னு கூட சொல்லலை. அவர் சொல்றாரு நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நான் ஆயத்தமாக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் 24 மணி நேரம் இல்லை. அவர் இப்போ வந்தாலும் நான் என்ன செய்கிறேன், ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த அளவிற்கு ஆயத்தமாக இருந்தாங்க. வருக எப்போ வேணாலும் வரட்டும், அவர் இன்னைக்கு வரட்டும், நாளைக்கு வரட்டும், அவர் 4 நாள் கழித்து வரட்டும், 4 மாதம் கழித்து வரட்டும், நான் எப்பவுமே என்ன செய்வேன், ப்ரிப்பராக என்ன செய்வேன்னா இருப்பேன். ஸோ அவருடைய வாழ்க்கையை பற்றி 2 காரியம் சொல்கிறாங்க. ஒன்று சரியான ஆயத்தம். சரியான ஆயத்தங்கிறது என்னது, ஒவ்வொரு நாளையும் எப்படி உண்மையாய் செலவிடணும் அந்த வகையில் செலவிடுறது தான் சரியான ஆயத்தம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் மிகச்சிறப்பாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அது வந்து லிவிங் வெல். 2வது வந்து மரணத்தை கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங் டு டை. எப்படி மரணத்தை சந்திக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னென்னா அது ஒரு போராட்டமாக தான் இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் மரணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எதிர்கொள்ளக்கூடியதான காரியத்தில் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஒரு தடுமாற்றம் இருக்குது. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நித்திய ஜீவன் எனக்காக, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அவர் வந்து அந்த நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கை உரியவராகவே என்ன செய்யறாருன்னா சொல்றார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க ஆசைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சேன்னா அங்க யாரு கூட இருப்பேன், கிறிஸ்துவுடனே இருப்பேன் அப்படிங்கிறத சொல்றாரு. பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். எந்த இடத்துலையும் மரணத்தை குறித்ததான அச்சமோ தடுமாற்றமோ என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பயமும் அவருக்கு என்ன செய்யலை, இல்லை. ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கை என்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தாலும் அவங்க வந்து ரெடியா இருந்தாங்க. காணி ஆட்சிகள், ஆஸ்திகள் இது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது. நம்ம வாழக்கூடியதான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது ஆண்டவருக்கு பிரயோஜனமா பிரியமான முறையில் இருந்து எப்படியாகவும் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட மாத்திரம்தான் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த அந்த காரியத்தில் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா மரணத்தை குறித்ததான பயம் அப்படிங்கிறது என்ன செய்யலைன்னா இல்லை.
அவரு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருந்ததான அவருடைய அந்த மரணத்தின் போது அவர் பேசினதான கடைசி வார்த்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாவற்றிலும் மேலானது தேவன் நம்மோடு கூட இருப்பது. த பெஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் காட் இஸ் வித் அஸ். அவர் மரண தருவாயில சொன்ன காரியம், எல்லாத்த விட மேலானது தேவன் நம்மோடு கூட இருப்பது அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம கூட தேவன் இருக்கிறாரா? நம்ம கூட தேவன் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார், நீங்கினார். ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்துது, விசனப்படுத்துது. பாருங்க, அவரு அந்த அளவுக்கு என்ன செஞ்சாருன்னா இறந்தார். ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் அப்படின்னா, இத ஒரு பொருட்டா அவங்க என்ன செய்யலைன்னு இது பண்ணல. ஒரு உவமை பார்ப்போமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா 16. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உக்ரானக்காரன் ஒரு மேனேஜர். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை என்ன செய்யறான்? அழித்து போடுகிறதாக அவனுக்கு அறிவிக்கப்படுது. அப்போ உன்னை குறித்து கேள்விப்படுகிறது என்ன? உன்னுடைய உக்ரான கணக்கை ஒப்புவி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, எஜமான் கூப்பிட்டு சொல்றார். சொல்றது மட்டும் இல்லாம ஒப்புவிச்சதுக்கு பிறகு டிஸ்மிஸ்னா பரவாயில்ல, ஒப்புவின்னு சொல்லிட்டு அப்பமே சொல்றாரு, இனி நீ என்னுடைய உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது, இந்த பொசிஷன்ல இனி நீ இருக்கக்கூடாது, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்பொழுது உக்ரானக்காரன் சொல்றான், நான் என்ன செய்வேன்? என் எஜமானன் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கும் எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லைன்னா, கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு, வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். அப்படின்னா என்னது? பிச்சை கேட்கறதுக்கு என்னது கஷ்டமா இருக்குது. உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று தனக்குள்ளே எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி, கடன் பட்டவர்களில் ஒவ்வொருவனாக அழைத்து, நீ என் எஜமானிடத்துல பட்ட கடன் எவ்வளவு அப்படிங்கிற 100 குடம் எண்ணெய் அப்படின்றார். வாங்கி உடனே அதை அடிச்சுட்டு 50 குடம் அப்படின்னு எழுதுறார். இன்னொருத்தனை கூப்பிட்டு, நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குறப்போ அவன் 100 கலம் கோதுமைங்கிறான். அவன் சீட்டை வாங்கி 80 அப்படின்னு எழுதுறான். ஆண்டவர் அதை பார்த்துட்டு சொல்றாரு, அநீதியல்ல உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். எப்படி? அவன் பண்ணது சரியா? அவன் ஏற்கனவே எஜமானுடைய ஆஸ்திகளை அழிச்சு போட்டவன் தான். ஆனா பாருங்க, இது வரைக்கும் அவன் தான் அழிச்சு போட்டான். மற்ற எல்லார்ட்டையும் கரெக்டாக தான் இருந்திருக்கான். 100 குடம் எண்ணெய்னா 100 குடம் எண்ணெய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். 100 குடம் எண்ணெயும் வாங்கி இவர் ஒரு வேளை என்ன செய்வார்? அழிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயநலமா அவன் அவன் தேவைக்கு மாத்திரமே எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? பண்ணிகிட்டே இருந்தான். ஆனா எஜமான் தன்னை தள்ளும் போது அவரை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ தரணும்? 100 குடம் எண்ணெய். சரிங்க வா, சீட்டை அடித்து 50 குடம் எண்ணெய், இது மட்டும் கொடுத்தா போதும் போங்கிறான். அவனுக்கு என்ன ஆகும்? மனுஷன் எனக்கு எவ்வளோ பெரிய தயவு பாராட்டி இருக்கிறார், வாங்க சார் என் வீட்டுக்கு வாங்க சார், வாங்க சார் வீட்டில் வந்து இருங்க சார். அவன் என்ன செய்வான்? அப்போ என்ன அப்படின்னா, அவன் அழிக்கிறது என்னமோ எஜமானுடைய ஆஸ்தி தான். ஆனா அதை மற்றவனுக்கு என்ன செய்யறான்? கொடுக்குறான். நம்ம அழிக்கிறதெல்லாம் யாருடைய ஆஸ்தி? நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம், அது நம்ம சம்பாதிக்கிறோமா? அது ஆண்டவர் சொல்றாரு, என் கைபலனும் என்னுடைய சாமர்த்தியமும் இவைகளை சம்பாதித்தது என்று சொல்லாதபடிக்கு நீ என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரே எனக்கு என்ன செய்யறாரு? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை என்ன செய்யறாரு? நம்ம சம்பாத்தியங்கிறது அதுக்குண்டான பலன்கிறது எல்லாமே ஆண்டவர் தர்றது தான். அதை நமக்குன்னு மாத்திரம் செலவு பண்ணி அழிக்காம அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அதை தான் ஆண்டவர் சொல்றார். எல்லாமே நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பணமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய பணம் தான்.
ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான். ஆனா, அதுல மற்றவர்களுக்கு நம்ம எதை செய்றோமோ, அத ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர் கணக்குல தான் எழுது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ நம்ம நமக்குன்னு செலவு பண்றத தாண்டி, மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு பண்றோங்கிறத கர்த்தர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். 9ஆம் வசனத்துல அதுக்குண்டான விளக்கத்த ஆண்டவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு, அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை என்ன செய்யுங்க? அநீதியான உலகப் பொருள். நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு, இதுதான் ஆதி திருச்சபை செஞ்சது. நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, அப்போ திருச்சபையில ரட்சிக்கப்பட்ட நபர்கள், அப்ப அவங்களுக்கு இவங்க என்ன செய்றாங்க? சில காரியங்கள உதவி செய்றாங்க. சில காரியங்கள என்ன செய்றாங்க? தியாகமாய் தங்களுடைய கரங்கள என்ன செய்றாங்க? நீட்டுறாங்க. இந்த காரியங்கள சொல்றாரு, மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நம்ம ஒரு விசுவாச குடும்பம், மற்றவங்களுக்கு உதவி செய்றோம், சில காரியங்கள நன்மை செய்றோம். நமக்கு முன்னாடி அவங்க மரிச்சுட்டாங்க. நம்ம போறப்போ, அவங்க நம்ம என்ன செய்வாங்க? வரவேற்கக்கூடியதான நிலைமையில என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு என்ன செய்யுங்க? சிநேகிதர்கள சம்பாதிங்க. சிநேகிதர்கள சம்பாதிங்க. ஆதி திருச்சபைங்கிறது அதை என்ன செஞ்சுச்சுன்னா, இருக்கக்கூடிய காணியாட்சிகள், ஆசைகள் இவைகளை விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக டிஸ்ட்ரிபியூட்டட் them to everyone. ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்க. உனக்கு எவ்வளோப்பா வேணும்? இதை வாங்கிட்டு போ. அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுன்னா, சரி இது இன்னைக்கு நம்ம சபையில் அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் போனால் கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அப்படி தானே? இன்னைக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறங்கிறதோட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுறங்கிறதோட பாருங்க, உண்மையா கர்த்தரை தேடக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்னாலும், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் என் தேவைகளை சந்திச்சாரு, நான் என்ன செய்யணும்? இதை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் சிலரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தடுத்து யார்கிட்ட வாங்க முடியும்னு பார்ப்பாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் இனி இங்கே நம்ம இது பண்ண முடியாதுன்னா சபையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? மறைஞ்சிருவாங்க. அவங்கள நீங்கள் தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். அப்போ அதை செய்யக்கூடாது. ரைட். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளால் முயன்ற உதவி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம திரும்ப நமக்கு அது வரலைனாலும் பரவாயில்ல. ஒரு 10,000 ரூபா கேட்குறாங்க, 10,000 ரூபா கொடுக்க முடியாது, என்னால் இப்போ ஒரு 500 ரூபா கொடுக்க முடியும், இதை நீ தர வேண்டாம், நீ வச்சுக்க. ஸோ அன்பின் நிமித்தமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்யவும் வேணும். அதே சமயம் நம்மளை கஷ்டப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கும் சில காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சரி, அடுத்தது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. அனுதினமும் தரித்திருந்து. ஏன் அனுதினமும் தரித்திருந்தாங்க? அதுக்கப்புறம் பாருங்க, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன செஞ்சாங்க? போஜனம் பண்ணி. பாருங்க, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சபை கட்டடங்கிறது இல்லை. அவங்க சாலமோனுடைய மண்டபத்தில் தான் என்ன செஞ்சாங்க? கூடுனாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு அனுதினமும் கூட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அனுதினமும் கூட வேண்டியதான அவசியம், அவங்க வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அனுதினமும் தரித்திருந்து. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாள் ஆராதனையோ ஒரு நாள் செய்தியோ போதுமானதா இல்லை. இட்ஸ் எனஃப் அப்படிங்கிற லெவலில் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தினம் கர்த்தரை ஆராதிக்கணும், தினம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? உட்காரணும். தினம் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்கணும். தினமும் இன்னைக்கு என்ன செய்யணும்? அதை டெய்லி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க விரும்பினாங்க. நமக்கு வாரத்தில் 2 மணி நேரம் ஆராதனை, 1 மணி நேரம் பாட்டு ஆராதனை போயிடும், 1 மணி நேரம் செய்தி, அறிவிப்பு, காணிக்க, ஒரு 10 நிமிஷம்.
அதுவே என்னைக்காவது ஒரு நாள் 10 நிமிஷம் கூட போயிருச்சுன்னா, இன்னைக்கு பாஸ்டர் என்ன செஞ்சுட்டாரு? லேட் பண்ணிட்டாரு. இனி நான் போய் நான்வெஜ் எடுத்துட்டு, எப்போ போய், எப்போ சமைச்சு, எப்போ சாப்பிட்டு, இதில ஈவினிங் வேற பைபிள் ஸ்டடி வர சொல்லுவாரு. அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. பாருங்க, ஒ ஒ ஒரு நேரத்துல எல்லாம் ஆராதனைங்கிற 2 மணிக்கு முடியும், 3 மணிக்கு முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பூர்ல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு தான் முடிப்பேங்கிறாரு. அது என்ன பண்ணுவாங்க தெரியாது. அவர் சொல்றாரு, அப்படித்தான். அந்த 3 மணிக்கு நடுவுல எவனும் ரெஸ்ட் ரூம் போறது கூட எந்திரிக்க கூடாது. எந்திரிக்க கூடாது. நீ என்ன போனாலும் காலையிலே போயிட்டு தான் என்ன செய்யணும்? வந்து உட்காரணும். இங்க வந்து உள்ள வந்ததுக்கப்புறம் ஆராதனை ஆரம்பிச்சதுக்கு பிறகு இடையில எந்திரிச்சு என்ன செய்யக்கூடாது? வெளியில போகக்கூடாது. 3 மணி ஆகும். திருவிருந்து சமயத்துல 4 மணியும் ஆகும். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் நடக்கிற இடத்துலயும் நடக்க தான் செய்யுது. நம்மெல்லாம் பாருங்க 2 மணி நேரம் தான். 2 மணி நேரம் தான். அதுக்கு மேல நம்ம என்ன செய்றதில்ல? எடுக்கிறதில்ல. நீங்க எடுத்தாலும் நாங்க இருக்க மாட்டோம். அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன இதுல முடிச்சுட்டு நம்ம சண்டே கிளாஸ் முடிச்சு, சிஏ முடிச்சுங்கிறப்பவே பரன்னு தான் என்ன செய்வாங்க? நிப்பாங்க. ஓட்றா ஓட்றான்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? ஆனா பாருங்க, அவங்களுக்கு அது பத்தல. அவங்களுக்கு அது பத்தல. இவங்க எவ்வளோ நேரம் ஆராய்ச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அனுதினமும் காலையில வந்துருங்கம்பாங்க 6 மணிக்கு. விடிய காலைல என்ன செய்வாங்க? திரும்ப வந்து உட்காந்து அப்படி பாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, ஆராய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்களுக்கு நேரங்காலம் கிடையாது. ஏன்னா, இப்போ அவங்க ஆதி திருச்சபையினுடைய இந்த வாழ்க்கை முறைய தான் அப்போஸ்தலர் நடபடி சொல்லுது. நடுராத்திரில அவன் பாட்டுக்கு பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறான். காலையில சரி வாங்கின அடிக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதிகாலையில பாடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா பரவாயில்ல. நடுராத்திரில என்ன செய்றாங்க? ஆரம்பிக்கிறாங்க. பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுது, அவரும் என்ன செய்றாரு? நடுராத்திரில தான் நடுஜாமத்தில தான் என்ன செய்றாரு? வாராரு. அந்த நேரத்தில என்ன செய்றாங்க? இவங்களுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. நைட்டு திடீர்னு ஒரு ஈவினிங் கூட்டம்னு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, அது 12 மணி வரைக்கும் போயிட்டுருக்கும். அது 1 மணி வரைக்கும் போயிட்டுருக்கும். அவங்க பொறுத்த வரைக்கும், என்னப்பா வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு, சாப்பிடுறது இங்கேயே சாப்பிடுறோம். இனி வீட்டுக்கு போய் என்ன இருக்கு? சமையல் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி இப்படியே என்ன செய்வோம்? அந்த அளவிற்கு அந்த 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 அ அன்னுடைய பிரசன்ஸ அனுபவிக்கக்கூடிய காரியத்தில, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதான காரியத்தில, ஆதி திருச்சபைக்கு நிகர் ஆதி திருச்சபை தான். அவங்க அத வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவ்வளோ தூரம் சிலாகிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் கூடுகை அப்படிங்கிறது போதுமானதா இல்ல. அப்ப என்ன செய்றாங்க? தேவாலயத்திலயும் அனுதினமும் தரித்திருந்து, வீடுகள் தோறும் அனுதினமும் அப்பம் பிட்டு. இது 2மே என்ன செய்யுது? நடக்குது. காலையில பார்த்தா சர்ச்சில இருப்பாங்க. சாயந்தரம் பார்த்தா ஏதாவது வீட்ல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனா பாருங்க, இதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய வழி. நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பங்கள்ல இருக்கக்கூடியதான தடைகள் மாறணும், பிரச்சனைகள் மாறணும். இன்னும் சொல்லப்போனா, நம்ம தடை, பிரச்சனைங்கிற இந்த ஆங்கிள்ல பார்க்காம, ஒரு ஸ்டெடியான ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வேணும். அந்த டெய்லி கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னாலே, நமக்கு மற்ற காரியங்களுக்கு நேரம் இருக்காது. எப்பவும் அந்த ஒரு தேவ பிரசன்னத்திலே இருக்கிற மாரி என்ன செய்யணும்? இருக்கும். பாருங்க, அந்த ஒரு வாழ்வியலுக்கு நம்ம என்ன செய்யணும்? மாறணும். இப்ப நம்ம சபையில சொல்லிரலாம். டெய்லியும் பிரேயர் பண்ணுங்க. டெய்லி என்ன செய்யுங்க? பைபிள் ரீட் பண்ணுங்க. டெய்லி இத பண்ணுங்க, அத பண்ணுங்க. ஆனா, இந்த டெய்லி அப்படிங்கிறதான காரியம் முதல்ல சபையோட இருந்து, அது பழக்கப்பட்டு, அந்த காரியத்துல, அந்த பிரசன்ஸ்ல அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு, ஆட்டோமேட்டிக்கா அந்த டெய்லி பிரேயர் லைஃப்ங்கிறது என்ன செய்யும்னா பத்தி பிடிக்கும். இது இல்ல அப்படிங்கிறப்போ வெறுமனே பாஸ்டர் சொல்லுவாரே தவிர, நெறைய நேரங்கள்ல அது என்ன செய்யாதுன்னா, அந்த வார்த்தை உள்ள போகாது. அவங்க வசனத்த கேட்டாலும் பல நேரங்கள்ல கீழ்ப்படிய முடியறதில்ல. நானும் ஜெபம் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். என்ன செய்ய? எந்திரிக்கவே முடியறதில்ல. நானும் ஜெபம் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். என்ன செய்ய? எனக்கு டைம் இல்ல. நானும் ஜெபம் பண்ணணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா, நீங்க ஏன் கேட்குறீங்க? இப்படி என்னத்தையாவது ஒண்ண சொல்லிட்டு உருட்டிட்டே இருப்போமே தவிர, நம்மளால ஸ்டெடியான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழவே முடியாது. அப்ப அவங்களுக்கு எது வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ப பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்ச்ல இருந்ததான அந்த டெய்லி பிரேயர். அந்த திருச்சபையில அவங்க அனுதினமும் கூடி தரித்திருந்து
அவங்க வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அவனுக்கு வந்து கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்காது. அவனுக்கு மற்ற காரியத்தை யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவனுக்கு வேற எந்த பிரச்சனைய பத்தி யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அவன் போவான், ஏதோ ஒரு வேலைய செய்வான். காலையில போவான், பிரேயருக்கு போவான். பிரேயர் முடிச்சுட்டு வந்து அது இதுன்னு செய்வாங்க. செய்யறப்பவே ஈவினிங் பிரேயர் இருக்கு, பிரேயர் இருக்கு, பிரேயர் இருக்கு, பிரேயர் இருக்கு. அந்த வீட்ல பிரேயருக்கு போகணும், போகணும், போகணும். அதே இதுதான் அங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்போ உலக பிரகாரமான அவங்களுடைய உழைப்பு ஒருவேளை குறைவா இருந்தாலும், ஆண்டவரோடு கூட செலவிடுகிறதான நேரங்கள் அது அதிகமாகிறப்போ, தேவன் அவர்களை போஷித்தார், தேவன் அவர்களை நடத்தினார், தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருந்தார். அவங்க அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன செஞ்சாங்க, போஜனம் பண்ணி தேவனை துதித்து. அவங்க ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குனாங்க. அப்புறம் ஜெபம் பண்றதுக்கு அதிகமான நேரத்தை என்ன செஞ்சாங்க, ஒதுக்குனாங்க. டெய்லி ப்ரேயர். தினம் உட்காந்து என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறாங்க, திரும்ப ஜெபம் பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப்ல என்ன செஞ்சுனா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான வார்த்தையை தேவன் வைத்திருக்கிறார். தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் இருக்கிறது. தாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய சத்தியம் இருக்கிறது. தாங்கள் விட்டு கொடுக்க வேண்டியதான காரியம் இன்னமும் இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தரை தேடினாங்க. நம்மளுக்கெல்லாம் ஏன் பெண்டிகாஸ்டல் பீப்புள், பெண்டிகாஸ்டல் சர்ச்னு பேர் வச்சாங்க? பெந்தேகோஸ்தே அப்படின்னாலே தீவிரமான கிறிஸ்தவர்கள் தான். புராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். நம்மெல்லாம் யாரு? தீவிரமான. பக்கத்துல இருக்கவங்கள பாருங்க, தீவிரமான கிறிஸ்தவர்கள் தானா? நம்மளை நினைச்சா நம்மளே விழுந்து விழுந்து சிரிக்கணும். அந்த அளவுக்கு என்ன செய்யுது, ரொம்ப தீவிரமா இருக்கிறோம். சரியா? ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் எம்ஃபசிஸ் ப்ரேயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள். இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நாங்கள்லாம் பைபிள் காலேஜில் படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் பைபிளை தான் படிப்போம். இது பைபிளை படிப்போம், பைபிள் ரிலேட்டடான புக்ஸை படிப்போம், தியாலஜி படிப்போம், ஹிஸ்ட்ரி படிப்போம். இதெல்லாம் படிக்கிற எங்களுக்கு வருஷத்தில் 2 தடவை ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள்னு சொல்லி வைப்பாங்க. அதில் ஒரு 3 நாள் என்ன செய்யணும், கூட்டம் நடக்கும். எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும், ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதிக்க வச்சு அந்த 3 நாள் கிளாஸ் என்ன செய்யாதுன்னா இருக்காது. எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 3 நாளில் வைக்கிறதான தீ அந்த செமஸ்டர் முழுக்க என்ன செய்யணும், கொழுந்து விட்டு எரியணும். அந்த ஒரு ஃபயர். காலையில் 5 மணிக்கு பெல் அடிக்க 5:30க்கு சேப்பல் அப்படின்னா 5:15க்கு சேப்பலுக்குள்ளே போகணும். 4:50க்கு ஃபஸ்ட் பெல், 5 மணிக்கு செகண்ட் பெல். 5 மணிக்கெல்லாம் என்ன செய்யணும், மேக்ஸிமம் எந்திரிச்சிடணும். 5:15க்குள்ளே போகணும். 6 மணி வரைக்கும் ப்ரேயர் நடக்கும். அது இல்லை. ஸ்பிரிச்சுவல் எம்ஃபசைஸ் ப்ரேயருக்கு பிறகு நைட் 2 மணிக்கு ஜெபம் நடக்கும். நைட்டு 3 மணிக்கு ஜெபம் நடக்கும். நைட் 4 மணிக்கு என்ன செய்யும், ஜெபம் நடக்கும். எங்களுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சாலே நைட்டு 10 மணி வரைக்கும் ஷெட்யூல் இருக்கும். 10 மணிக்கு தான் திரும்ப பெட்டுக்கு போக முடியும். ஆனால் அந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்களுக்கு பிறகு 2 மணிக்கு அலாரம் வச்சு ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு என்ன செய்வான்னா, கேம்பஸ்லையும் மாடியிலையும் அங்கங்கே நின்று என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த ப்ரேயர் அப்படிங்கிறது பத்தாது. சபையோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது 5:15க்கு சேப்பலில் கூடி ஜெபம் பண்ணுவோம், பத்தாது. நான் தேவனோடு கூட தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், உறவாடணும். 2 மணிக்கு எந்திரிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரீயாக என்ன செய்யும், ஆராதிக்கலாம். ஃப்ரீயாக ஆண்டவரோடு கூட என்ன செய்யலாம், பேசலாம். ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசி நல்லா ஜெபம் பண்ணலாம். அப்படி அந்த ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள்ங்கிறது அவசியமாக இருந்துச்சு. நமக்கும் அப்படிப்பட்டதான நாட்கள் என்ன செய்யணும், வரணும். எந்த நேரமும் யாரோ ஒருத்தர் சொல்லி அப்படி பத்தாது. இப்போ நமக்கு 21 நாள் உபாச ஜெபம்லாம் வைக்கிறோம். உபாச ஜெபங்களுக்கு பிறகு அந்த ஜெபங்களை நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். தொடர்ந்து ரொட்டீனாக ஜெபிக்கிறது நம்முடைய ஜெபம் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக என்ன செய்யணும், மாறணும். அது உபவாச ஜெபத்து 21 நாள்
அப்படிங்கிற அந்த அளவுக்கோ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இருந்துடக்கூடாது. அப்போ நம்ம எப்படி மாறுறோம்? அந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல 21 நாள் விண்ணப்பங்களுக்காக தேவ சமூகத்துல வர்றோம். அப்படி இல்ல. அத தாண்டி தேவனோடு கூட நம்ம உறவாடும் பொழுது, தேவனோடு கூட நேரங்கள செலவிடும் பொழுது, பாருங்க நம்ம லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவருடைய தயவுங்கிறது ரொம்ப முக்கியம். அவருடைய தயவு. வசனம் சொல்லுது, "உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்." சரிதானே? உங்களுடைய உழைப்பு உங்களை பெரியவர்களாக்குமா? ஆக்காது, ஆக்காது. அப்படிலாம் ஆக்கிருந்துச்சுன்னா, நீங்கலாம் இந்நேரம் வேற லெவல்ல என்ன செய்யணும்? இருந்திருக்கணும். அப்படித்தானே? ஓ! உம்முடைய காருண்யம். அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். பிரைசிங் காட் அண்ட் ஹேவிங் ஃபேவர் வித் ஆல் த பீப்பிள். அவங்க தேவனை துதிச்சு தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செஞ்சாங்க? தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். நல்லா நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாலே நமக்கு தேவனுடைய கண்கள்லையும் தயவு கிடைக்கும், மனுஷருடைய கண்கள்லையும் தயவு கிடைக்கும். இன்னைக்கு காலையில செய்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிங்க. எப்போ பார்த்தாலும் ஐயோ இவனா இன்னைக்கு என்ன கேட்க போறான்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? விண்ணப்பங்களோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. கேட்கலாம், தப்பு இல்லை. அவர் நம்முடைய தகப்பன் தான். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? இப்போ இப்போ காலையில ராத்திரி அப்படி 2 நேரம் ப்ரேயர் டைம்னு ஒதுக்குனீங்கன்னா, காலையில நேரத்துல ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, நல்லா துதிங்க, நல்லா ஆராதிங்க. நைட் டைம்ல ஆண்டவர் என்ன செய்யுங்க? பாருங்க, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னே நம்முடைய தேவை என்னதென்று கர்த்தர் என்ன செய்றார்? அறிந்திருக்கிறார். நான் கேட்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்ல. ஏன்னா அவர் கர்த்தர். அதனால தான் அவர் கடவுள். அதனால தான் அவர் தேவன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அல்லது எனக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு என்ன செய்யும்? சாலமோனுக்கே வந்து என்ன கேட்கணுமோ அவன் கேட்கல. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன செய்யல? கேட்கல. ஆனா ஒரு ராஜாவுக்கு ஐஸ்வர்யம் தேவையா? தேவை. கஜானா காலியா இருந்துச்சுன்னா அவனை ராஜாவே மதிக்க மாட்டாங்க. அவன் ஆட்சியில நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. காசு பணம் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான், ஜனங்களே ராஜாவுக்கு எதிராக எழும்புவாங்க. சொல்றாரு, கேட்டதையும் தருகிறேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கண்ணத்தையும் என்ன செய்றேன்? மகிமையை என்ன செய்றேன்? அப்போ நம்ம ஆண்டவர் நல்லா துதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னா, அப்போ ஆதி திருச்சபையினுடைய மாடல் அது. ஆதி திருச்சபையினுடைய மாடல், ஆதி திருச்சபையினுடைய ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா, அவங்க அனுதினமும் என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து தேவனை துதித்து, தேவனை துதித்து. துதிங்கிறது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். அவருடைய புகழ். இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுனா, இப்போ நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம், அப்படித்தானே? சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிறப்போ இந்த மூக்கில் உள்ள எடுத்து இந்த மூக்கில் வெளியே விடுங்க அப்படின்ட்டு இந்த மூச்சு பயிற்சியில எல்லாம் சில காரியங்கள் சொல்லுவாங்க. நம்ம அப்படியா செஞ்சிட்டு இருக்கிறோம்? நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், மூக்கு என்ன செய்யுது? அது பாட்டுக்கு உள்ள எடுக்குது, அது பாட்டுக்கு என்ன செய்யுது? அது நம்ம பர்மிஷன் இல்லாம அது பாட்டுக்கு என்ன செய்யுது? அனிச்சை செயல். அது பாட்டுக்கு என்ன செய்யுது? ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்குது. நின்று போச்சுன்னா என்ன அர்த்தம்? போச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி தேவனை துதிக்கிறது கூட அது நமக்கு வந்து ஒரு ஒரு திணிக்கப்பட்டதா அல்லது கற்றுக் கொடுக்கப்பட்டதா இல்லாம, அது நம்ம லைஃப்ல ரொட்டீனா என்ன செய்யணும்? வந்துடணும். ஸ்தோத்திர பலிகள் 1000 பார்த்துருக்கீங்களா? ஒரு நேரத்தில் சக்கப்போடு போட்டுச்சு அந்த புக்கு. எல்லா வீடுகள்லையும் என்ன செய்வாங்க? வாங்கி உட்கார வச்சு பக்கம் பக்கமாக உட்காந்து படிப்பாங்க. பக்கம் பக்கமாக உட்காந்து படிக்கட்டும், தப்பு இல்லை. அதில் ஸ்தோத்திர பலிகள் எல்லாமே வேதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டது தான். ஆனால்
நீங்க ஆண்டவரை துதிக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ள போறதோ, அல்லது ஸ்தோத்திர பலிகள் புக் எடுத்து 10 பக்கம் உட்காந்து படிக்கிறதோ, அதெல்லாம் அவருக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் அது வந்து ஆடியோ டைப்ல வந்துருச்சு. அது போட்டு விட்டோம்னா, வீட்ல ஆசீர்வாதம் டிவி பார்த்துருக்கீங்களா? அதுல என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஸ்தோத்திர பலிகள் என்ன செய்யும்? சொல்லிட்டே இருக்கும். அத போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டு, அதுல ஒரு 1000 ஸ்தோத்திர பலின்னா, நான் 1000 ஸ்தோத்திரம் பலி செலுத்திட்டேன் அப்படிங்கிற மாரி, அதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு தேவையில்ல. பாருங்க, அ துதிக்கிறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லாம அவர் இல்ல. அல்லது நீ ஏன் என்னை துதிக்க மாட்டேங்கிற? நீ துதிக்காதனால பாரு எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நிலைமை இல்ல. ஏன் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா 2 காரியம். 1 1 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். நம்ம லைஃப நம்ம பார்த்து கர்த்தர துதிச்சா போதும். நம்ம லைஃப நம்ம பார்த்து கர்த்தர துதிச்சா போதும். என் லைஃப்ல நெறைய குறை இருக்குது. நெறைய காரியங்கள் என் லைஃப்லயே சரியில்ல. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? நான் எவ்வளோ பிரச்சனை இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ அழுத்தத்தில இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மள விட அழுத்தத்தில இருக்கிறவன் 1000 பேர் இருக்கான். சரிதானே? நம்மளும் ஆண்டவர் என்ன செய்றாரு? நல்லா தான் வச்சிருக்கிறாரு. இத விட மோசமான நிலைமையில இருக்கத்தான் செய்றாங்க. இத விட மோசமான சூழ்நிலையில இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்றாங்க. ஸோ இத விட அப்படிங்கிற லெவல்ல நம்மள சுத்தி பல 1000 பேர் என்ன செய்றாங்க? இருக்கதான் செய்றாங்க. ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா? நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா? எங்க இருப்போங்கிறது வேற. இருப்போமாங்கிறது வேற. சரிதானே? எப்படியோ போயிருக்கலாம் நம்ம வாழ்க்கை. நம்ம குடும்பங்கள் எப்படியோ போயிருக்கலாம். எப்படியோ உடைஞ்சு, எப்படியோ சின்னாபின்னமாயி பாருங்க, இன்னைக்கு நம்ம நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஒரு சபையில இருக்கிறோம். அல்லது கொஞ்சம் கௌரவமா இருக்கிறோம். இது எல்லாம் ஆண்டவர் நமக்கு செஞ்சது. அப்போ ஸ்தோத்திர பலிகள் 1000 இல்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்து ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? 1000 இல்ல, 10,000 நன்றி என்ன செய்யலாம்? சொல்லலாம். அவ்வளவு காரியங்கள கர்த்தர் என்ன செய்றாரு? செஞ்சிருக்கிறார். அப்ப அது வந்து என்னன்னா, இயற்கையா நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். திணிக்கப்பட்டதாக அல்லது போதிக்கப்பட்டதாக அல்லது அது 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 வந்து ஒரு இத இப்படி பார்த்து, இதில நான் இன்னைக்கு 100 சொல்லணும். 100 ஸ்தோத்திர பலி சொல்லணும். அப்படிலாம் இல்ல. ஒரு ஒரு ஆண்டவருக்குள்ள புதுசா வர்றவங்க, கிறிஸ்துவ அறியாதவங்க, அப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கும் அந்த காரியங்கள செய்றாங்கன்னா, அது வேற. நீங்க 15 வருஷம், 20 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு, இன்னைக்கும் காலையில தூக்கிட்டு புத்தகத்த தூக்கிட்டு உட்காந்தீங்கன்னு வைங்களேன், அத விட மோசமானது எதுவுமே இல்ல. அப்போ அது வந்து நம்ம வாழ்க்கைய நம்ம தூக்கி பார்த்து, ஆண்டவர என்ன செய்யணும்? பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வெளியில போறோம். விபத்து இல்லாம இன்னைக்கு மதியம் கடைக்கு போறப்போ வண்டி எடுத்துட்டு போனேன். ஒருத்தன் காருக்குள்ள வந்து விழுந்துட்டான். ஜஸ்ட் மிஸ்ஸு ரைட்ல திரும்பி போயிட்டேன். அவன் பயங்கர தண்ணி. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவன் இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டு திரும்ப என்ன செய்றான்? அவன் போயிட்டே இருக்கான். எந்த வண்டியில விழுவான்னு தெரியாது. ஸோ இப்படி நெறைய என்ன செய்யும்? இருக்கும். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் கல்ல தூக்கிட்டு எவனோ என்ன செய்றான்? எப்படியோ போறான். இப்ப எல்லாம் ஃபுல்லா மப்புல என்ன செய்றான்? இருக்கிறான். இந்த மாரியெல்லாம் இல்லாம, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்ம தப்பு வச்சிருக்கிறாருன்னா, அதுக்கு என்ன செய்யணும்? விபத்துகளுக்கும், நாசமோசங்களுக்கும் என்ன? தப்புவித்தீரே! என்ன காப்பாற்றினீரே! வெளியில போயிட்டு வீட்டுக்கு சுகபத்திரமா வந்து சேர்ந்தோம்னாலே பெரிய விஷயம் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டிக கம்மியா இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் போக்குவரத்து கம்மியா இருந்துச்சு. அன்னைக்கு யார் வேணாலும் போலாம், வரலாம். இன்னைக்கு அவ்வளோ டிராஃபிக்லயே தான் என்ன செய்றோம்? போறோம். இப்ப நெறைய விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. நெறைய வியாதிகள், பலவீனங்கள் வருகிறதற்கான சூழ்நிலைகள் என்ன செய்யுது? இருக்குது. இத சாப்பிடாதீங்க, அத சாப்பிடாதீங்கங்கிறான். காய்கறியில எல்லாமே கெமிக்கல்ங்கிறான். அரிசி பருப்புல இருந்து எல்லாமே கெமிக்கல்ங்கிறான். நீங்க உட்கார்ந்து YouTubeல எதெல்லாம் கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே சாப்பிட முடியாது. எதையுமே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யுது? இருக்குது. சரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடலான்னா பாருங்க, ஆப்பிள்ல மெழுகு தடவி வச்சிருக்கான். இத சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வருங்கிறான்.
எதை பார்த்தாலும் திராட்சை அதை சாப்பிடாதீங்க, மற்றதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறாங்க, இது பக்கெட்டில் வச்சு அப்படியே முக்கி எடுக்கிறாங்க, சாப்பிடாதீங்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதையுமே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு கூட இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காக காலையில் நம்ம சுகத்தோட பலத்தோட எந்திரிச்சோம்னாலே அதுக்கு கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம்னாலே போதும். நல்ல ஒரு டூ வீலர் கொடுத்தீரே உமக்கு நன்றி. இன்றைக்கும் பாருங்கள், நார்த் இந்தியன்ஸை சைக்கிளில் போயிட்டுருப்பாங்க. நடந்து போகிறவங்க 1000 பேரை கண்ணில் பார்க்குறோமா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி நடந்து போகிறவங்க 1000 பேர் இருக்காங்க. பஸ்ஸை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு டூ வீலர் கொடுத்துருக்கிறாருன்னா எனக்கு ஏன் கர்த்தர் கார் தரல அப்படிலாம் இல்லை. எனக்கு கொடுத்துருக்கிற நல்ல டூ வீலருக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க காரியங்களுக்காக நம்ம மனமும் வந்து நன்றி செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னாலே அடுத்த நன்மையை தேவன் என்ன செய்வார், ஆயத்தம் பண்ணுவார். அப்போ அவங்க அனுதினமும் தேவனை துதித்து நல்லா பிரைஸ் பண்ணுறாங்க. சரி, நான் துதிக்கவே இல்லை, நான் துதிக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? நான் ஆண்டவரை துதிக்கவே இல்லை என்ன ஆகும்? நான் ஆண்டவரை மறுதளிக்கிறேன்னு அர்த்தம். துதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? என்ன நல்லது செஞ்சுட்டாரு நான் துதிக்கிறது? நான் கேட்டதை அவர் தரல, நான் ஏன் துதிக்கணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பக்கம் அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் வாங்கிட்டு அவரை துதிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்படின்னா நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிறதா தான் அர்த்தம். அவர் கொடுக்குற நன்மையெல்லாம் வாங்கிட்டு அவருக்கு நன்றி செலுத்தலை. பாருங்க, சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவரை துதிக்கணும். சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என்னை ஆசீர்வதித்தீரே, எனக்கு இந்த வாரம் இவ்வளோ சம்பளம் கொடுத்தீரே, இந்த மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தீரே. இன்னைக்கும் காலேஜ் படித்தவன் நம்ம ஊரில் 8000க்கும் 10,000க்கும் வேலை பார்க்குறான். 20 வயசு 22 வயசு. நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைங்களை போய் பாருங்கள், அவங்க சம்பளம் என்னன்னு கேளுங்க. பார்ட் டைமாக வேலை பார்க்குறவங்க 8,000 10,000, ஃபுல் டைமாக வேலை பார்க்குறவங்க 15,000 16,000. இப்போ நம்ம அதுக்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா கர்த்தருடைய தயவு, ஆண்டவர் நம்ம மேலே என்ன செய்கிற தயவாக இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும், அதுக்கே வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். என்ன செய்கிறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. லாக்டவுனோட இந்த ஊர் ஆகாதுன்னு ஊரை காலி பண்ணி போனவங்க எத்தனை பேர்? லாக்டவுனோட இனி இதுக்கு மேலே இங்கேருந்து சமாளிக்க முடியாது, ஊரோட போய் என்ன செய்வோம், செட்டில் ஆயிடுவோம், இங்கே வேலை இல்லை, இங்கே வீட்டு வாடகை அதிகம், இங்கே செலவு அதிகம், அப்படி இப்படின்னு எத்தனை பேர் போனாங்க. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஆண்டவருக்கு என்ன செய்யணும் பாருங்க. நல்லா யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவ தயவும் உண்டாகும், மனுஷருடைய தயவும் உண்டாகும். நீங்கள் ஒருத்தன் காலில் எல்லாம் போய் விழுக வேண்டாம். எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு எவன் காலையும் போய் விழுக வேண்டாம். நல்ல கர்த்தரை துதிங்க, ஆண்டவர் உங்களுக்கு மனுஷருடைய தயவை என்ன செய்வார்னு பெருக பண்ணுவார். நீங்கள் போனீங்கனாலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், கூப்பிடுவான். உங்களுக்கு கூப்பிட்டு என்ன செய்வான், பேசுவான். உங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பான், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பான். கர்த்தரை நீங்கள் நல்லா ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும். ஒரு துதி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், மாற்றம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 1-3 வரைக்கும் பாருங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி செய்வது சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை என்ன செய்யுங்க, நேர்த்தியாய் என்ன செய்யுங்க, வாசிங்க. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். தாவீதை பொறுத்த வரைக்கும் ராஜா ஆனதுக்கு பிறகு கர்த்தரை துதிச்சாரா, ஆகறதுக்கு முன்னாடி கர்த்தரை துதிச்சாரா? ஆகறதுக்கு முன்னாடியும் துதிச்சாரு, ராஜா ஆனதுக்கு பிறகும் துதிச்சார். ராஜா ஆனதுக்கு பிறகு துதிக்காம இருந்தாருன்னு வைங்களேன், அவர் தப்பு. ராஜா ஆனதுக்கு பிறகு 24 மணி நேரமும் கர்த்தரை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை தேவாலயத்தில் ஏற்படுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் அனாதியாய் துதிக்கப்படத்தக்கவர்.
அவர் என்ன செய்யணும்? துதிச்சுட்டே இருக்கணும். அவர் என்ன செய்யணும்? ஆராய்ச்சிட்டே இருக்கணும். அவர் என்ன செய்யுங்க? விடாதீங்க. அவர் ஏன்னா நம்ம துதிக்க 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 நம்ம நன்றியோடு இருக்க இருக்க அவர் என்ன செய்வார்னா நம்ம வாழ்க்கையில செயல்படுவார். அப்போ துதி செய்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய டாபிக். பார்ப்போமே. சங்கீதம் 7 சங்கீதம் 17 வசனம் பாருங்க. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி என்ன செய்வேன்? துதிப்பேன். நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண. அவருடைய நீதியின்படினா என்னது? அவருடைய நீதியின்படி, அவருடைய நீதியின்படி. இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இன்னொரு ஆள் ஓபி அடிச்சுட்டே இருக்கான், அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 50,000 கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். ஏன்? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அவங்க என்ன செய்யலை? நியாயமாக நடந்துக்கலை. நியாயமாக எனக்கு தர வேண்டியதை என்ன செய்யலை? தரல. சரி, இதே வசனத்தை அப்படியே இது பண்ணுங்க. கர்த்தரை என்ன செய்வேன்? அவருடைய நீதியின்படி துதிப்பேன். என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் செம்மையாக இருந்ததுனால, நான் நீதிமானாக இருந்ததுனால, நான் பரிசுத்தவானாக இருந்ததுனால, ஏதோ இந்த தலைமுறையில் நான் உத்தமனாக இருந்ததுனால. அப்படியா? அப்படியா? சிலர் அவருடைய நீதியின்படி துதிப்பேன்னா நான் எப்படி இருக்கிறேன்னு என்ன செய்யல அவர் பார்க்கல. அவருடைய தயவின்படி, அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கத்தின்படி அவர் பார்த்து எனக்கு ஏதோ செய்யணும்னு நினைச்சு என்ன செய்யறாரு? அப்போ அந்த இடத்துல தன்னுடைய நீதியை, தன்னுடைய சுயநீதியை அவர் என்ன செய்யலைன்னா உயர்த்தாம அவருடைய நீதி என்ன செய்யறாருன்னா உயர்த்துறார். அவருடைய நீதியின்படி அவர் என்ன செய்வேன்? துதிப்பேன். சங்கீதம் 8 சங்கீதம் 2 வசனத்துல பகைஞனையும் பலிகாரரையும் அடுக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். ஏன் குழந்தைங்களை நல்லா துதிக்க சொல்கிறோம்? ஏன் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, இது எல்லாம் நம்ம திணிக்கிறோம் அப்படின்னா அவங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இது இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாம் இயேசு கூட என்ன செஞ்சாங்கன்னா பலவந்தமாக அவர் கூட நின்று என்ன செஞ்சாங்கன்னா சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. அவரை எந்த நேரத்துலையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க சீசர்களை, இயேசுவை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறப்போ குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே துதி உண்டாக்கும்படி என்ன செஞ்சார்னா செய்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சில நேரங்களில் நம்மளால் ஏதோ வேலை அது இதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்ய முடியலைனாலும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இப்போ இருந்து அந்த காரியத்துக்கு என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க, தேங்க்ஸ் சொல்லுது, தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி பழக்கிறோம். அதை மேனர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அது போல் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கர்த்தர் அருளக்கூடியதான ஈவ். தேவன் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். அப்போ பிள்ளைங்களும் சின்ன வயசுலேருந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? குழந்தைகள் பாலகர் என்கிற நிலைமையில் இருக்கிறப்போ அவங்க வாயிலிருந்து துதி உண்டானாதான் வளர்ந்ததுக்கு பிறகு துதி உண்டாகும். வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வாங்க? நிற்பாங்க. குழந்தைகளாக இருக்கிறப்பவே சர்ச்சில் உட்கார வைக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார வைக்கணும். குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு, சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னா அது குழந்தைங்க ஒரு நாளும் என்ன செய்யாது? கர்த்தரை ஆராதிக்காது. அப்போ சிறு பிள்ளை பிராயத்திலிருந்து அவங்களை என்ன செய்யணும்? பழக்கணும். ஆண்டவரை நல்லா துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க, அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம பழக்கப்படுத்தணும். சங்கீதம் 9 சங்கீதம் 1 வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் என்ன செய்வேன்? எப்படி துதிப்பாராமா? முழு இருதயத்தோடு. முழு இருதயத்தோடுனா நம்ம
ஃபுல் ஃபோக்கஸ்டாக முழு இருதயத்தோட ஆண்டவர் சமூகத்தில் டெடிக்கேட்டடாக உட்காந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். நான் வேலை செஞ்சுறப்போ, கிச்சனில் வேலை செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறப்போ பின்னாடி ஸ்தோத்திர பலிகளை போட்டு விட்டுட்டு துதிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? நீங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறீங்க, ஏதோ ஒரு சமையல் ஆகிட்டுருக்கு, நீங்கள் துதிச்சுட்டே இருக்கிறீங்க, பேக்ரவுண்டில் ஸ்தோத்திர பலி ஏதோ ஒன்று ஓடுது, இல்லை பாட்டு ஓடுது. உங்கள் இருதயம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாட்டலையா? பாத்திரத்து மேலே தான் இருக்கும். அடுப்பில் தான் என்ன செய்யும்? அப்படி இல்லை. முழு இருதயத்தோட கர்த்தரை துதிக்கிறதுனா அதையெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று ஆண்டவரை துதிக்கணும். இல்லையா, நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு போய் அடுப்பை என்ன செய்யணும்? பற்ற வைக்கணும். சமையல் செய்கிறப்போ சமையலில் முழு கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு சமைச்சோம்ப்பா, உப்பு அதிகமாக போச்சு, தண்ணி அதிகமாக போச்சு, காரம் அதிகமாக போச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, என் முழு இருதயத்தோட உம்மை துதிப்பேன். இதெல்லாம் தாவீது சும்மா என்ன செய்யலை, சொல்லலை. அவருடைய லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கலாக அப்படி தான் என்ன செஞ்சார்னா இருந்தார். வனாந்தரத்தில் இருந்தப்போ அலைச்சல் மத்தியில் அவர் எப்படி தான் இது பண்ணார்னா கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிச்சார். எப்படி துதிக்க முடியும்? சவுல் துரத்திட்டு இருக்கிறாரு, எப்படி துதிக்க முடியும்? சத்துருக்களுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறாரு, எப்படி துதிக்க முடியும்? ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்கல. தன்னுடைய வாழ்க்கையோ தன்னுடைய சூழ்நிலையோ நெருக்கத்தையோ பார்க்காம தேவனுடைய அழைப்பையும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தையும் பார்த்ததுனால அவர் கர்த்தரை என்ன செஞ்சார்னா துதித்தார். பாடுகள் நிரந்தரம் அல்ல, ஆனால் தேவன் என்றென்றைக்கும் நிரந்தரமானவர். ஆமென். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். இது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு என்ன செஞ்சிடும்? மாறிடும். நாளைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? என் பிரச்சனையை மாத்திருவாரு, சூழ்நிலை என்ன செய்வார்? மாத்திருவாரு. மாறினதுக்கு அப்புறம் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் மாறாது. எல்லாம் மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும், நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் தரட்டும், நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும், அப்புறம் நான் கர்த்தரை துதிக்கிறேன்னா மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு நாளும் துதிக்கிறதுக்கு இருக்காது. நம்மளை சுற்றி நின்று மற்றவங்க என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. அவ்வளோதான். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு துதிக்க முடியாது. ஏன்? அவ்வளோதான், மௌனத்தில் இறங்கியாச்சு. இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் தான், இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான், இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான், அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரை நான் என்ன செய்வேன்? உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே பாருங்க, அதிசயங்கள்னு உடனே நம்ம மைண்டு உடனே மோசேக்கு, யோசுவாவுக்கு யோர்தான் பிளந்தது, எரிகோ உடைஞ்சது அப்படிலாம் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயம், நம்ம வாழ்க்கையில் தேவன் செய்த அதிசயம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஞானிகளா? நம்ம எல்லாரும் ஸ்காலர்ஸா? நம்ம எல்லாரும் படித்து தேர்னவங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் கிளாஸில் உங்கள் கூட ஒரு 50 பேர் படித்தாங்கன்னா இந்த 50 பேரில் நீங்கள் நம்பர் 1 பிரில்லியன்ட் அப்படிலாம் இருந்தால் மார்க் வேணால் வாங்கலாம். ஆனால் அப்படிலாம் நம்பர் 1 இருந்தவங்க, அப்படிலாம் நல்லா படித்தவங்க, அப்படிலாம் அறிவு பெருத்தவர்கள், ஞானம் பெருத்தவர்கள், அவங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத தேவனை இவர்தான் தேவன், இவர்தான் கர்த்தர்னு சொல்லிட்டு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதுவே அதிசயம்தான். நம்ம குடும்பங்கிறது ஒரு முரட்டாட்டம் உள்ள குடும்பமாக இருக்கும். நம்ம 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 எப்படி சொல்கிறது, அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ளாத கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் நம்ம எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், எப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம், எப்படி இது பண்ணோன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த தேவனை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேருக்கு என்ன செய்யலை? தெரியல. இயேசுதான் தெய்வங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு என்ன செய்யலை?
தெரியல. இன்னைக்கும் தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிறதற்கு பரிகாரம், பிராயச்சித்தம் சொல்லி என்னென்னமோ செஞ்சு எப்படி எப்படியோ தங்களை உபத்திரவப்படுத்தி தங்கள் சொந்த சரீரங்களை வருத்தி என்னென்னமோ செய்கிறவங்கள நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நம்ம என்ன செய்யலை? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்ம எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டா போதும், அதை அறிக்கையிட்டா போதும், அதை இருதயத்தில் விசுவாசிச்சா போதும். அப்போ பாருங்க, நமக்கு அந்த அந்த ஒரு சிம்பிளான காரியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதை என்ன செய்யறோம்? நம்ம விசுவாசி நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கிறோம். அப்போ உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் என்னை ரட்சித்தீரே, அதான் நம்பர் 1 அதிசயம். அப்போ அந்த அந்த காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன்? கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? ஆலோசனை கொடுத்தாரு. நமக்கு நிறைய நேரங்களில் மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்கவே மாட்டோம். அது எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் சரி. பல நேரங்களில் நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் தாவீது சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். பல நேரங்களில் இன்னைக்கு நம்ம தப்பிச்சு பிழைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவரு கொடுத்ததான ஆலோசனை. இதை செய்யும்பர், இதை செய்யாதம்பர், நீ சர்ச்சுக்கு போம்பர், இந்த காரியத்தை செய்யும்பர். மற்றவங்க கேட்பாங்க, இதை எப்படி உனக்கு தோணுச்சு? இதை எப்படி நீ செஞ்ச? ஏதோ நான் ரொம்ப திறமையாக உட்காந்து யோசிச்சு என் மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு தார் எடுத்து நான் பாரு இப்படி யோசிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கிருபையா ஒரு ஆலோசனை என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அப்போ ஆவியதை சொல்றாரு, என் இருதயத்துல ஒரு சிந்தனை உண்டாகுது, என் மனசுல ஒரு வாஞ்சை உண்டாகுது, இதை செய்யணும்னு எனக்கு என்ன செய்து தோணுது அப்படின்னா அது தேவன் தந்த ஆலோசனை. அப்போ அந்த ஆலோசனைக்காக கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். தண்டை பின்தொடர வேண்டுமா? பின்தொடர். சிக்லாகில் கர்த்தர் என்ன செய்யறார்? ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ரெப்பாயிம்ல என்ன செய்யறாரு? பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன செய்யணும்? அவங்கள பின்தொடரட்டுமா? நான் யுத்தம் பண்ணட்டுமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? போ. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு, கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதுல என்ன பிரச்சனைனா, அவருக்கு ஆலோசனை கேட்கறது பெருசு இல்லை, அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு கீழ்ப்படியறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். அவர் சொல்ற ஆலோசனை தள்ளிட்டு அதுக்கு பிறகு நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? இப்படி கஷ்டப்படுத்திட்டாருன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம தப்பு பண்றோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனிடத்துல என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். அவர் ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கான ஆலோசனைகளை போய் எல்லா நேரத்திலையும் மனுஷங்கிட்ட என்ன செய்யாதீங்க? கேட்காதீங்க. அவங்க அனுபவத்துலன்னு சொல்லுவாங்க. ஒன்று கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இல்லைன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய? பல நேரங்களில் ஊழியக்காரங்க சொல்லக்கூடிய ஆலோசனையும் கேட்க மாட்டோம். பாஸ்டர் எப்பவுமே என்ன செய்கிறாரு? இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளிடுவோம். அது சொல்லக்கூடிய ஆலோசனை நல்லதாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும், நம்ம குடும்பத்தினுடைய சூழ்நிலை தெரியும், நம்ம இருக்கக்கூடியதான நிலைமைகள்லாம் தெரியும். அவங்க நமக்கு சொல்லக்கூடியதை நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக சொல்லுவேன். அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது திரும்ப என்ன செய்வோம். எரேமியா தீர்க்கதரிசியை யார்? நம்ம ஆகாபும் யோசபாத்தும் போகிறப்போ இவ்விடத்தில் விசாரிக்கிறதுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை யாராக இருக்காங்களாங்கிறப்போ எரேமியா கூப்பிட்டு போய் என்ன செய்கிறாங்க? இவன் என்னை குறித்து நன்மையானதே அல்ல தீமையானதே என்ன செய்வார்? ஐயோ, இவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராதே அப்படின்னு என்ன செய்கிறான்னா கேட்டுட்டு சொல்கிறாங்க. போகலாமா? கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரா? அப்படிங்கிறப்ப போம், ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்ல வார்த்தை வருதுன்னு பார்த்தா ஒப்பு கொடுப்பாருன்னு என்ன செய்கிறாரு? சொல்கிறார். நான் அப்பவுமே சொன்னேன்ல, வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா அதை சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாரு. அந்த யார்? யோசபாத்தானா? ஆகாப் மாத்திரம் வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன்? பேசியிருக்கவே மாட்டேன்.
யோசபாத் முகத்தை பார்த்ததுனால என்ன செய்கிறேன், பேசுகிறேன். ஸோ நமக்கு ஆலோசனை தருகிறதான கர்த்தர் அவர். அவர் சிலர் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அந்தந்த நேரத்தில் நமக்கு ஒரு யோசனை வரும். நான் ரொம்ப திறமையாக யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லிட்டு அந்த யோசனைகளுக்காக அவர் என்ன செஞ்சார்னா கர்த்தரை துதிச்சார். கர்த்தரை என்ன செஞ்சார், ஆராய்ச்சார். ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்கள் என்னை என்ன செய்யும், உணர்த்தும். My inner being also instructs me in the night seasons. அவருடைய உள் உணர்வு அவருக்கு ஏதோ சில காரியங்களை உணர்த்துது. அதுக்கும் போய் கர்த்தரை என்ன செய்றார், துதிக்கிறார். அதுக்கும் அந்த உணர்வை கொடுத்தீங்களே, அந்த உள் உணர்வை கொடுத்தீங்களே. அப்ப நம்ம கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னா காரண காரியங்கள் ஆயிரம் காரணங்கள் என்ன செய்து இருக்குது. சரி, இன்னொரு காரியம் பார்ப்போமே. சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை என்ன செய்வேன். சரி, ஆலோசனை தந்தாரு, சரி துதிக்கிறோம். தயவு பாராட்டினாரு, சரி துதிக்கிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை துதிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த வசனத்துல அப்படி எதுவுமே இல்லை. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ஆங்கிலத்தில் அதை பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து கேஸ்ட் டவுன், ரெஸ்ட்லெஸ். ஒரு ஆத்துமா கலங்கி போய் இருக்குது. பயங்கர வருத்தம், பயங்கர வேதனை. ஏதோ ஒரு காரியம் நம்ம மனசை போட்டு உடைச்சு நம்ம இருதயத்தை சுக்கு நூறாக்கி இருக்குது. இப்போ எப்படி கர்த்தரை துதிக்க முடியும்? இப்போ ஏன் கர்த்தரை துதிக்கணும்? சரிதானே? நன்மை செஞ்சாரு, கர்த்தரை துதிக்கிறோம். ஆலோசனை கொடுத்தாரு, கர்த்தரை துதிக்கிறோம். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நடத்துறாரு. அதுபடி போனப்போ கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்கிறாரு, கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. துதி வந்துடும். நெகட்டிவான சுச்சுவேஷனை பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ஆத்தும வியாகுலம், அவ்வளோ வருத்தம், வேதனை, கண்ணீரோட இருக்கான். இப்போ எப்படி துதி வரும்? அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம், நல்லா சொல்லுங்க, நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் என்ன செய்வேன், துதிப்பேன். கலக்கங்கள் வரும் பொழுது, அந்த வியாகுலங்கள் பெருகும் பொழுது நான் என்ன செய்வேன்னா சோர்ந்து போய் படுத்துருவேன்லாம் இல்லை. ஏன் ஆண்டவரை என்னை இப்படி சோதிக்கிறீங்கலாம் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் என்ன செய்வேன், நான் இன்னும் உண்மை என்ன செய்வேன், துதிப்பேன். எப்படி துதிக்க முடியும்? ஏதாவது ஒரு காரியத்தில் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் இல்லையா? நம்ம சும்மா பேசுறது பேசிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்மளால் துதிக்க முடியுமா? நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறோம், நம்ம கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறோம், திடீர்னு கிடைக்கல. எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம கலங்குவோம். நமக்கு துதி என்ன செய்யாது. ஆனால் தாவீது அவனுடைய ஆத்துமாவை எப்படி பழக்கப்படுத்தியிருந்தான் பாருங்க. நன்மை வந்தாலும் பாடுவார், முழு இருதயத்தோடு அவரை துதிப்பார், முழு இருதயத்தோடு அவரை ஆராதிப்பார். ஆலோசனை வந்தாலும் துதிப்பார். உள்ளிந்திரியங்கள் ஏதோ அவருடைய இருதயத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நடத்தினா கூட அதுக்காக கர்த்தரை என்ன செய்வார், துதிப்பார். காரியங்கள் நெகட்டிவாக போனாலும் அங்கேயும் கர்த்தர் என்ன செய்வார். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சீப்பனாந்திரத்தில் தாவீது போய் ஒழிச்சிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஊரை சேர்ந்ததான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சவுலுக்கு செய்தி ஆளை அனுப்பிடுறாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, தாவீது இங்கே தான் என்ன செய்கிறான், இருக்கிறான்ட்டு. இப்போ எப்படி இருக்கும்?
அட பாவிகளா, நான் ஒரு ஒரு 2 நாள் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டீங்க? போட்டு குடுத்துட்டீங்களே. அந்த நேரத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு துதிக்க முடியுமா? அது துதிச்சார். எப்படி துதிச்சாருன்னா, என் ஆத்தும கலக்கத்தின் மத்தியிலையும், என்னுடைய ஆத்தும வியாகுலத்தின் மத்தியிலையும், இன்னமும் நான் உண்மையே நம்பி இருக்கிறதுனால, நான் இன்னமும் உண்மையை என்ன செய்வேன்? துதிப்பேன். ஒரு காரியம் நெகட்டிவா போயிருச்சு அப்படிங்கிறதுனால, ஆண்டவரை குறித்ததான என்னுடைய எண்ணம் என்ன செஞ்சிராது? மாறிராது. அவர் இன்னமும் துதிக்கப்படத்தக்கவர் தான், இன்னமும் துதிக்கு தகுதியானவர் தான். நான் அவரை என்ன செய்வேன்? துதிப்பேன். அவர் 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 அவருடைய ஆத்துமாவை என்ன செய்யறாருன்னா, அவர் இன்னமும் என்ன செய்யறாருன்னா, அதை இன்னும் நம்ம எப்படி சொல்லலாம்? என் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை இன்னும் அவர்கிட்ட தான் என்ன செய்யுது? இந்த ஒரு காரியம் நெகட்டிவா போயிருச்சு, இந்த ஒரு நாள் நெகட்டிவா போயிருச்சு இல்ல, நான் இன்னும் கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். தன்னுடைய நம்பிக்கைங்கிறது நிகழ்காலம், அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் அதனுடைய அடிப்படையில் வைக்காம, தன்னுடைய எக்காலத்திற்குமான நம்பிக்கையா கர்த்தரை பார்த்தபடினால, நான் எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு என்ன செஞ்சார்னா சொன்னார். இந்த ஆண்டவரை துதிக்கக்கூடிய காரியத்துக்கு உங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி, நீங்க நல்லா கர்த்தரை பிரைஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க வாழ்க்கை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க குடும்பத்தினுடைய நிலைகள் மாறும், உங்க பிரச்சனைகள் எல்லாமே என்ன செய்யும்? மாறும். ஸோ அவர் திரும்ப திரும்ப எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் தான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன்கிறப்போ, இன்னும் உம்மை நம்பி இருக்கிறேங்கிற அந்த நம்பிக்கையை தேவனிடத்துல பதிவு பண்றார். பாருங்க, அந்த கலக்கத்தின் மத்தியில சுச்சுவேஷன் நெகட்டிவா போறப்போ, இவன் புலம்பாம, தேவனுக்கு விரோதமா பேசாம, இவன் திரும்ப துதிக்கிறப்ப தேவன் எப்படி பார்ப்பாரு? இன்னமும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனுக்கு ஏதாவது என்ன செய்யணும்? செய்யணும். இவனை ஏதாவது செய்யணும்னு யோசிப்பாரா? இவனுக்கு ஏதாவது செய்யணும். 10 காரியம் நன்மை செஞ்சுட்டு ஒரு காரியத்துல நெகட்டிவா போகுது, உடனே நீங்க ஆண்டவரை தூசிக்கிறீங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு? இவனை என்ன செய்யலான்னு தான் யோசிப்பார். நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நம்ம கர்த்தரை துதிக்கிறக்கு ஆரம்பிக்கிறப்போ, அடுத்து நமக்கு என்ன செய்யலாங்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? யோசிப்பார். சங்கீதம் 18:3, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். I will call to the Lord who is worthy to be praised. துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் துதிக்கிறதற்கு அவர் தகுதியானவர், நான் துதிக்கிறதற்கு அவர் தகுதியானவர், துதிக்கு பாத்திரர். இது நம்ம தாவீது மாத்திரம் இல்லை, நீங்க பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சூழ்நிலைகளை கடந்து கர்த்தரை துதித்தவர்கள், அவங்கள தான் விசுவாச வீரர்கள் அல்லது அவங்கள தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு வேதம் என்ன செய்து பதிவு பண்ணுது. 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யல? நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் என்ன செய்யறாரு? தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு என்ன செய்யல? நேரிடவில்லை. இதெல்லாம் வர்றதுதான், எல்லாருக்கும் நடக்கிறதா என்ன செய்து உங்களுக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் போட்டு இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. இந்த வார்த்தையை நல்லா குறிச்சுக்கங்க. பல நேரங்கள்ல நம்ம சோதனைகளை தேவன் உடனே மாற்ற மாட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? சோதனைகளை தாங்கத்தக்கதான திராணியை என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறார். திராணி என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறார். பாருங்க, உடனே பாடுகளை அகற்றுறது கிடையாது, உடனே
மாத்துறது கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த திராணி சோதனையை தாங்கத்தக்கதான திராணியையும் தப்பிக்கொள்ளுகிறதற்கான போக்கை என்ன செய்வார், முதல்ல இதுதான் தாங்கக்கூடியதான திராணி. அது கொஞ்ச நாள் அப்படித்தான் போகும் வாழ்க்கை, தாங்கிக்கிட்டே போகணும், சமாளிச்சு போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும், ஓட்டணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தப்பிக்கொள்வதற்கான போக்கை தேவன் என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நான் ஆண்டோட ஜெபம் பண்ணேன், கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறப்போ டஸ்ன்னு நம்ம பிரச்சனையெல்லாம் மறைஞ்சிடணும்னு நம்ம நினைப்போம். அப்பெல்லாம் மறையாது, அது அங்கே தான் இருக்கும். அது சில நேரங்களில் ஜெபம் பண்ணிட்டு போகிறப்போ அது இன்னும் பெருசாக வந்து என்ன செய்யணும், நிற்கும். பூதாகரமாக வந்து என்ன செய்ய நிற்கும். அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர், ஆண்டவரே ஏன் இப்படி பிரச்சனை பெருசாகிடுச்சு அப்படின்னா, இல்லை, நம்முடைய திராணி என்ன செய்கிறாரு, அதிகரிச்சுட்டே இருக்கிறாரு, நம்மளை ஸ்ட்ரென்த் பண்ணிகிட்டே இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறார், பலப்படுத்திட்டே இருக்கிறார். அந்த தாங்கிக் கொள்ளத்தக்கதான அந்த திராணி என்ன செய்கிறார், கொண்டு பண்ணுறார். எப்படி இந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வந்த தாங்குகிறதற்கான கிருபைகள் என்ன செஞ்சார், கொடுத்தார். திராணியை தேவன் என்ன செஞ்சார், கொடுத்தார். 2023, 24, 25 நம்ம நல்லா நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்த பிரச்சனை வேற ஒருத்தனுக்கு வந்துருந்துச்சுன்னா அவன் எல்லாம் இருந்திருக்க மாட்டான். நம்மளே ஆண்டவர் இல்லாமல் இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி சகிச்செல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம். போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்போம், தாங்குகிறதற்கான பலனையும் தப்பிக்கொள்வதற்கான போக்கையும் தேவன் என்ன செஞ்சார், ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். அவைகளின் நடுவில் நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். 2 தீமோத்தேயு 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்துன்னு சொல்லிட்டு அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாகன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, துதிக்கிறார். ரட்சித்து அப்படின்னா தீமைகள் மத்தியில தான் இருக்கிறார், பாடுகள் மத்தியில தான் இருக்கிறார், உபத்திரவங்கள் மத்தியில தான் இருக்கிறார். ஆனா இந்த எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது, எல்லா தீமைகள் இருந்து என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அவருக்கே சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அப்பவும் பாருங்க, பாடுகள் மத்தியில தீமைகள் மத்தியில கர்த்தர் என்ன செய்யறாரு, அவர் துதிக்கிறத பார்க்கிறோம். 2 பேதுரு 2:9 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை வராதுன்னு வசனம் சொல்லல. தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனை, நான் ஜெபம் பண்றேன் அதனால எனக்கு பாடுகளை வராது, பிரச்சனைகளை வராது, உபத்திரவங்களே கிடையாது, கண்ணீரே கிடையாது, அப்படிலாம் இல்லை. எவ்வளோ ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கும் சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பாடுகள் என்ன செய்யும், வரும். ஆனா அவைகளின் நடுவில் என்ன செய்வாரு, சோதனையை நின்று ரட்சிக்கவும். கர்த்தர் என்ன செய்வாரு, ரட்சிப்பார்னு வசனம் சொல்லுது. கர்த்தர் என்ன செய்வாரு, ரட்சிப்பார். சங்கீதம் 100 சங்கீதம் 104 Enter into his gates with thanksgiving. அவர் வாசல்களில் துதியோடு. நம்ம சர்ச் நீங்க வர்றீங்க, வர்றப்ப எப்படி வரணும், துதிச்சுட்டே என்ன செய்யணும், வரணும். ஆண்டவரை துதிக்கக்கூடியதான துதி வரணும். நமக்கு முன்னாடி யாரையும் பார்த்தா ஸ்தோத்திரம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டீப் திங்கிங்ல என்ன செய்வோம், வருவோம். எப்பவுமே இந்த பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்ன செய்யறோன்னா சுத்திட்டு இருப்போம்.
புத்தி எதுவும் பேதலிச்சிருச்சா, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே எப்பவும் அவர் வாசல்களில் துதியோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிச்சாலே வீட்டுக்குள்ள அந்த துதியினுடைய சத்தம் தான் வரணும். காலையிலே அடிபிடி சண்டை போட்டு கட்டி பிடிச்சி உருண்டு புரண்டு 8:30 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு ரத்த கலரியா வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நிற்கக்கூடாது. வீட்டில் என்ன செய்யணும்? அங்கே துதிக்கணும். மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டும்தான் இருதயத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அவர் மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். ஆண்டவரை மாத்திரம்தான் என்ன செய்யணும்? ப்ரைஸ் பண்ணணும். ஆண்டவரை மாத்திரம்தான் துதிக்கணும். அந்த அந்த எண்ணத்தோடு என்ன செய்யணும்? வேக வேகமாக கிளம்பி என்ன செய்யணும்? வரணும். அப்படி வர்றப்போ வாசல்கள் என்ன செய்யணும்? துதியோடு வரணும். விண்ணப்பங்களோடு வரக்கூடாது. அழுகையோடு புலம்பலோடு அப்படி என்ன செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, வார நாட்கள் முழுவதுமாக நம்மை நடத்தினார், நம்மை காப்பாற்றினார், நம்மை போஷித்தார், நம்முடைய குடும்பங்களை எல்லாம் விசாரித்தார். அப்படிங்கிறப்போ அது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் நன்றியால நிரம்பி, என்னை இந்த வாரம் முழுக்க நடத்துனீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? துதியோடு என்ன செய்யணும்? வரணும். அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, புகழ்ச்சி புகழ்ச்சி யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது, தக்க தக்கன்னு என்ன செய்கிறீங்க? மின்றீங்க, அப்படி இப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? அவ்வளோதான். அந்த புகழ்ச்சி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். என்ன போய் இவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்களாப்பா, என்னை இவ்வளோ நேசிக்கிறீங்களே, இவ்வளோ அழகாக என் குடும்பத்தை நடத்துகிறீங்களே, விசாரிக்கிறீங்களே, அந்த புகழ்ச்சி அந்த கணம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல பாருங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல வஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த நல்ல வஸ்திரங்களை சர்ச்சுக்கு போட்டுட்டு வரணும். இருக்கிறதுல பெஸ்ட்டை போட்டுட்டு வந்து அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். ஃபங்க்ஷனுக்கு போனால் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுப்போம். இருக்கிறது எல்லாம் பீரோவையே களைச்சி உருட்டி பெரட்டி இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்வோம்? எல்லாரும் நம்மளை தான் பார்க்கணும்னு நினைப்போம். அந்த அளவுக்கு ஜிகுன்னு என்ன செய்யணும்? போகணும்னு நினைப்போம். அக்கா சர்ச்சுக்கு ஜிகுன்னு வாங்க அப்படி சொல்லலை. இருக்கிறதுல பெஸ்ட் என்ன செய்யுங்க? ஏன்னா என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. பரிதாபமாக வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு நிற்கக்கூடாது. பரிதாபமாக என்ன செய்யக்கூடாது? ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம், நம்ம எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், அன்னைக்கு குறைச்சல்கள் மத்தியில் கர்த்தரை தேடி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வச்சார்னா அவர் சமூகத்தில் வந்து என்ன செய்யணும்? பெஸ்ட்டாக நிற்கணும். பெஸ்ட்டாக என்ன செய்யணும்? நம்மளை பார்க்குறவங்க கர்த்தர் இவங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாருன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தர் இன்னும் இவனை வச்சிருக்கிறாரா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? பார்க்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து நிற்கக்கூடாது. நல்ல வெல் ட்ரெஸ்டாக என்ன செய்யணும்? வந்து நிற்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி தான் என்ன செய்யணும்? வந்து நிற்கணும். புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. திரும்ப வசனம் சொல்லுது அவரை துதிச்சு. நல்லா ப்ரைஸ் பண்ணணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். அந்த மைண்ட் செட்டில் வரணும். இங்கே வந்து உட்காந்துட்டு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, பாஸ்டர் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஆண்டல் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், இப்படி 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 உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யலை? வரல. பல நேரங்களில் ஆராதனையில் அதுதான் என்ன செய்யுது? நடக்குது. பாஸ்டர் கையை தட்டி பாடுங்கன்னு சொன்னாலும் பாஸ்டர் அப்படி பார்த்துட்டு அப்படியே கீழே குமிஞ்சிட்டு அப்படி பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு என்ன செய்யறோன்னா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறோம். போர்டு இதெல்லாம் இல்லைன்னா அதை என்ன செய்வோம்? எண்ணிட்டு இருப்போம். என்னத்தையும் ஒன்று பாருங்கள், உண்மையிலே பாட்டு ஆராதனை நடத்துகிறப்ப எங்களுக்கு முன்னாடி இருந்து பார்க்குறோமா? முன்னாடி இருந்து பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ நல்ல பாட்டு, சரி இன்னைக்கு இந்த பாட்டு பாடுவோம், நல்ல பாட்டு, அப்படி நல்லா உற்சாகமாக பாடுவாங்க, நல்லா கையை தட்டி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பாட்டுக்கு ரியாக்ஷன் அப்படி தான். இப்படியே என்ன செய்வாங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க என்ன அப்படின்ட்டு. சிலர் மனசாட்சியே இல்லாமல் அதில் கூட தூங்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனை. என்னதான் சபையே அதிர அளவுக்கு மியூசிக்கு இதெல்லாம் ஸ்பீக்கர்லாம் வச்சு தெறிக்க விட்டு கீழே கால் இங்கே நிற்கிறப்போ வைப்ரேட் ஆகுது அந்த பேஸ் இதுக்கு. ஆனால் அதுலேயும் அசால்ட்டாக என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. மைக்கு சவுண்டு எனக்கே நல்லா தெரியுது சவுண்டு. சில சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. கம்மி பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டா இவ்வளோ சவுண்டு வச்சு இதுலையே தூங்குறாங்க அப்படின்னா இதில் நான் சவுண்டை கம்மி பண்ணேன்னா அவ்வளோதான். பாருங்க, எந்த இதுவுமே இல்லை.
அ அதனால சங்கீதக்காரன் சொல்றேன், வாசல்களிலே துதியோடு. அப்போ அதுக்கு நம்மள எங்கிருந்தே ஆயத்தப்படுத்தணும்? வாசலுக்கு வெளியில இருந்தே ஆயத்தப்படுத்தணும். வீட்ல இருந்தே ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு போய் நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவர ஆராதிக்க போறேன். ஆண்டவர நான் நல்லா என்ன செய்ய போறேன்? துதிக்க போறேன். அப்படி என்ன செய்யணும்? உற்சாகமா என்ன செய்யணும்? வரணும். பாட்டு நேரத்துல பாஸ்டர் வந்து இன்னும் நீ கைய தட்டு, கைய தூக்கு, அப்படி இப்படின்னு என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அவருடைய வேலை அது இல்ல. அவர் பாட்டு பாடுறாரா, தன்னை போல என்ன செய்யணும்? கை தட்டணும். தன்னை போல என்ன செய்யணும்? கையை தட்டணும். அது என்ன செய்யணும்? வரணும். நம்மலாம் பெந்தைக்கோஸ்தே சபை, பெந்தைக்கோஸ்தே சபைன்னு சொல்றோம். சிஎஸ்ஐ சபையில அடிச்சு பிரிச்சு மேயறாங்க இன்னைக்கு. ஆ? ஓ! இது எல்லாம் எங்கிருந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா, வீட்ல இருந்து என்ன செய்யணும்? கடைசியா ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 156. வாசமுள்ள யாவும் கர்த்தரை. வாசம் இருக்குதா? மூக்கு கீழே கையை வச்சு பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? துதிக்கணும். இல்லைன்னா துதிக்கக்கூடாது. துதிக்க முடியாது. சரிதானே? அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நல்ல கர்த்தரை துதிங்க. எங்கெங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கலைன்னு நீங்க நினைச்சீங்களோ, யாருடைய கண்கள் எல்லாம் தயவு கிடைக்கலன்னு நினைச்சீங்களோ, எல்லாருடைய கண்கள்லையும் தேவன் தயவை கொடுப்பார். எவங்காலையும் பிடிக்க வேண்டாம். நல்லா ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு துதியை பெருக தயவை பெருக பண்ணுவார். ஆமென்.